ட்ரேடிங் போர்ட்ஸ் கனெக்ட் பண்ண போகக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதலாவது மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கனெக்ட் பண்ண உண்மையிலே ட்ரேடிங் போர்ட் தானாங்கிறத பாருங்கள். என்ன காரணம்னா, ட்ரேடிங் போர்ட்டுங்கிற பேரில் பிரமிட் ஸ்கீம்களும் ரன் ஆகும். அதாவது உங்களுக்கு கேபிட்டலில் மொத்தமாக தாங்க, நாங்கள் அதை ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இத்தனை வீதம் ப்ராஃபிட் தரோம்னு சொல்லி உங்களோட பணத்தை கேட்பான ஃபுல்லாக உங்களுக்கு கேபிட்டலே கேட்பான. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட் ஸ்கீம், ஆர்ஒய் பொன்சி ஸ்கீம், இதுகளெல்லாம் ரியல் ட்ரேடிங் போர்ட்டில் ட்ரேடிங் போர்ட்டுங்கிற பேரில் நடத்துகிற பிரமிட் ஸ்கீம். ஸோ இதுகளிலிருந்து தவிர்த்துங்க. ட்ரேடிங் போர்ட்டுன்னா உங்களோட கேபிட்டல் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பாதுகாப்பில் தான் இருக்கும். எக்ஸ்சேஞ்சில் இருந்து விட்ரோலை கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரேடிங் அத்தாரிட்டி மட்டும் கொடுத்து ஏபிஐயை நீங்கள் பொட்டு கொடுப்பீங்க. பொட்டு என்ன செய்யும், உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் மட்டும் பண்ணும். அதால் ட்ரேடை தவிர வேறு ஒன்றுமே பண்ணலாம். அதுதான் ரியல் ட்ரேடிங் போர்ட். ஸோ முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ரியல் ட்ரேடிங் போர்ட் தானாங்கிறது. ரெண்டாவது ரிலையபிலிட்டியில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த போர்ட் இது எரர் ஆகாமல் கண்டினியூஸாக ட்ரேட் ஆகுதா, அதாவது அவங்களோட சர்வர் ஃபுல்லாக எல்லா டைமும் 24/7 ஒன்லேருந்து கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்குதாங்கிறத பார்க்கணும். ஏன்டா அடிக்கடி அவங்களோட சர்வர் கிராஷ் ஆகிற மாதிரி போட் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொன்னால் அப்படியான ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக 24/7 சர்வர் சரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அப்படியான ட்ரேடிங் போர்ட்ஸில் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அந்த நம்ம கொடுக்குற நம்மளோட யூஸர் டேட்டாஸுகள் ப்ரொவைட் பத்திரமா பாவிக்காங்களா, அடுத்தது நம்ம ஏபிஐயை கொடுக்க அந்த ஏபிஐயை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்களா, ஏபிஐ லீக் அமெரிக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நீங்கள் அந்த போட் எவ்வளோ காலமாக ரன் ஆகுதுங்கிறத வச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ரெஸ்ட்ரிக்டட் ஐபி அட்ரஸ் வச்சுருக்காங்களா, அதாவது நீங்கள் ஏபிஐ எடுக்கக்குள்ள ஏபிஐயில் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸை மட்டும்தான் இந்த ஏபிஐ கூட வந்து ட்ரேட் பண்ணணும். இதை தவிர்த்து வேறு ஐபி அட்ரஸ் வரக்கூடாது வழி உங்களுக்குன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்டட் இது ஐபி அட்ரஸ் கொஞ்சம் தாராங்களான்னு பார்க்கணும். அப்படி தந்தால் அது அவங்களோட கம்பெனிக்குரிய ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸில் மட்டும்தான் வந்து போட் ட்ரேட் பண்ணணும். அதை தாண்டி வெளியாகல் ஐபி அட்ரஸில் வரக்கூடாது. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, நாளைக்கு இந்த ஏபிஐக்கு யாரை நான் ஹெக் பண்ணி யாரை இந்த ஏபிஐக்குள்ள மிஸ் ஆகினாலோ வேறொரு ஐபி அட்ரஸில் இருந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரையெல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் தடுத்துருமே. ஏன்னா நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸை தவிர்த்து வேறு ஏதாவது ஹெக்கர் ஐபி அட்ரஸில் இருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே யாரும் வந்தாங்கன்னா அது ஐபி அட்ரஸை நம்ம எக்ஸ்சேஞ்சே விடாது. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஐபி அட்ரஸ் போட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களாங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ இவ்வளோ காலமாக அந்த போட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நல்லா ப்ராஃபிட் எடுக்குதா இல்லையாங்கிறத அதோட பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு கொண்டு வரலாம். யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் கஸ்டமைசபிள். ஸோ எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் ஆகிடுது, ஈஸியாக வழங்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ஃபுல்லாக டெக்னிக்கலாக எல்லாம் கோடிங் முறையில் சில போட்ஸ் நான் பாவிச்சிருக்கேன். எல்லாமே நம்ம ஏபிஐயில் கோடிங் எல்லாம் போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னும் வேலையெல்லாம் செய்யணும். ஓகே, ஸோ அப்படியான போட்ஸ் எல்லாராலையும் செய்யலாம். ஓகே, ஸோ அதை நான் எத்தனையோ வீடியோ பார்த்து தான் அப்படியான போட்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணி எடுத்தேன் வெளியே டேஸில். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் நான் போட்டு ஆரம்பிக்கக்குள்ள ஒரு போட் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த போட்டில் அப்படி தான் நடந்துங்க. அதை நான் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாரையும் ஜூமுக்கு எடுத்து அவங்கள வச்சு நான் செட் பண்ணி கொடுக்குறேன் அந்த டைமில். ஸோ அப்படி அதெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாத போட்ஸ். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லாமல் இருக்காங்கிறது முதல்ல பார்க்கணும். அது உங்களுக்கு அதை கஸ்டமைசபிளாக இருக்குது. அதாவது ட்ரேட் செட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டிங்கை தந்தோடி இதைத்தான் நீங்கள் பாவிக்கணும், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா. அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த போட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை 10 வீதத்துலேங்கன்னா நம்ம 20 வீதத்துக்கு மாற்றலாம். அப்படி இல்லாட்டி டிசிஏ எந்தெந்த அமௌண்ட்டில் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கோயினில் ட்ரேட் பண்ணாங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறத கஸ்டமைசபிளாக இருக்கும்னு சொன்னால் இன்னும் பெட்டர். அடுத்தது அவங்களோட சப்போர்ட் என்ன மாதிரி இருக்குது, அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணுறாங்களா, அவங்க நம்மளை போட்டில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களே அடுத்த பார்க்கணும். அடுத்தது எத்தனை எக்ஸ்சேஞ்சில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் அவங்க சப்போர்ட் தந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபண்ட் நம்ம ஃபண்ட் எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் மொத்தமாக வைக்காமல் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் வச்சு அந்த போட்டை கனெக்ட் பண்ணலாம். இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை வரக்குள்ள அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்ம நாட்டில் நீ ஒர்க் ஆகாமல் போகக்குள்ள நம்ம ஃபண்ட்ஸ் மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கப்படும். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. ஓகே, அதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்து தான் ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணிங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நான் மிஸ் பண்ணினேன் ஏதாவது பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற போர்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் கனெக்ட் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பெஸ்ட்டான ஏஐ ஸ்ட்ராட்டஜியில் ரன் ஆகிற ட்ரேடிங் போர்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.